குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். தூக்கம் தான் ஒரு மனிதனுக்கு எல்லாமே. பட் அந்த தூக்கம் நல்லா இருக்கணும். நல்ல தூக்கத்தில் தான் நல்ல பிராணசக்தி கிடைக்கும், ஆகாய சக்தி கிடைக்கும். அப்போ தூக்கம் நல்லா வரதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய முக்கியமான 6 விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கம்பல்சரி நீங்கள் தூங்குறது 10 மணி மேக்சிமம். 10:15 கூட நான் சொல்ல, 10 மணி மேக்சிமம் நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு 9:30 9:45 நீங்கள் பெட்டில் இருக்கணும். அப்போ நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, நீங்கள் 10 மணிக்குள்ளே பெட்டில் படுத்து கண்ணை மூடணும் அப்படின்னா, நீங்கள் 9 மணிக்கெல்லாம் உங்கள் வேலையை முடிச்சுட்டு தூங்குகிற மைண்ட் செட்டுக்கு வந்தீங்கன்னா தான் 9:15 9:30 தூங்கணுன்ற எண்ணம் நீங்கள் பெட்டுக்கே வர முடியும். ஸோ 10 மணிக்கு நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிடணும். எப்பேற்பட்ட வேலை இருந்தாலும் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரணும். லைஃப் நல்லா இருக்கணும். உங்களுக்கு ஹெல்த்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் கம்மியாகணும். நிம்மதியான மனநிலை இருக்கணும். நல்ல மெடிடேஷன் உங்களுக்கு கை கூடணும். இந்த மாதிரி எண்ணம் இருக்குன்னா நல்லா தூங்கணும். அந்த தூக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு மேக்ஸிமம் 10க்குள்ளே நீங்கள் பெட்டுக்கு போயிடணும், தூங்க ஆரம்பிச்சிடணும். இது கம்பல்சரி. அடுத்த முக்கியமான விஷயம், நீங்கள் டின்னர் சாப்பிட்றது 6:45 மேக்ஸிமம் அப்படின்றப்ப நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். 7 மணின்றதே ஜாஸ்தி தான். ஈவினிங் 6:45 6:30லேருந்து 6:45 அப்படின்றப்போ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் 7 மணிக்கு மேலே நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னாலும் அதை செரிமானம் பண்ணுறதுக்கு உண்டான அந்த சக்தியை உடல் என்பது முழுதுமாக கொடுக்காது. ரெண்டாவது, ரொம்ப ஹெவி ஃபுட்டையும் கம்மி பண்ணணும். காலையில் ரொம்ப அதிகமாக சாப்பிட்லாம், மத்தியானம் அதோட கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணும். கிட்டத்தட்ட 6 6:45 அப்படின்றப்போ அந்த ஈவினிங் டைமில் ரொம்ப கம்மியான லைட் ஃபுட்டு தான் சாப்பிட்ணும், அளவாக தான் சாப்பிட்ணும். அப்போ தான் சீக்கிரம் செரிமானம் பண்ணும். ரொம்ப ஹார்டான ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா செரிமானம் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நைட்டெல்லாம் தயவு செய்து பால் குடிக்காதீர்கள். ஏன்னா பால் செரிமானம் ஆகிறதுக்கு மினிமம் 7 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் ஆகும். அப்போ பால் என்பது தாய்ப்பால் மட்டும்தான் மனிதனுக்கு உண்டான உணவே தவிர மாட்டுப்பால் என்பது மனிதனுக்கு உண்டான உணவு கிடையாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உடனே நீங்கள் கேட்கலாம், இப்போ நான் கால்சியம் எதுலேருந்து எடுக்கிறதுன்னு. கால்சியம் என்பது மாட்டுப்பால் இல்லை, மாடு சாப்பிடக்கூடிய தாவரங்கள்லேருந்து தான் அந்த கால்சியம் கிடைக்குது. நீங்கள் வேணால் யார்கிட்ட வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். அப்போ மாடு சாப்பிடக்கூடிய கால்சியத்திலேருந்து சத்து நமக்கு கிடைக்குதுன்னா அதை நீங்கள் தாவரங்கள் சாப்பிடும்போதே அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அப்போ பாலுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய கால்சியம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, அதை எடுத்துக்கொள்வது நல்லது. அப்போ நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, நீங்கள் தூங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 10 மணிக்கு பெட்டில் இருக்கணும். சாப்பிட்றது 6:30லேருந்து 6:45 சாயந்தரம் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுவும் ஹெவி ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு காலை மதியம் ஹெவி ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு நைட்டு மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும். படுத்த உடனே உங்களுக்கு தூக்கமும் வரும். நீங்கள் நைட்டு அதிகமாக சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா அது சத்தியமாக கொலஸ்ட்ராலாகவும் டாக்ஸின்ஸாகவும் அது மட்டும்தான் சேரும். நீங்கள் நல்லா சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கம் வருது நீங்கள் நைட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தூக்கம் இல்லை, மயக்கம். மயக்கத்துக்கும் தூக்கத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை புரிஞ்சுக்குங்க. இயர்லியராக நீங்கள் 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து 2 ஹவர்ஸில் அந்த லைட் ஃபுட்டெல்லாம் செரிமானம் பண்ணிடுச்சுன்னா 10 மணிக்கு நீங்கள் தூங்கும்போது ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ளே போக முடியும். எப்போ நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ளே போகிறீங்களோ அப்போ தான் அதிகாலை 1 மணி 2 மணி 3 மணின்ற அந்த 3 ஹவர்ஸ் கேப்பில் ஆகாய சக்தி அதிகமாக உங்களது உடலில் உற்பத்தியாகும். குறிப்பாக 10 மணிக்கு நீங்கள் படுக்க போகிறீங்கன்னா அதில் 1 ஹவருக்கு முன்னாடி 9லேருந்து 10 மணி கம்பல்சரி டிவி பார்க்கக்கூடாது, தேட்டருக்கு போகக்கூடாது, ஃபோனை நிச்சயமாக நோண்டக்கூடாது. காரணம் என்னென்னா ரேப்பிட் ஐ மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, REM. அதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட் அதிகமாக செயல்படும் போது இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுடைய அந்த ஸ்க்ரீன்ஸுக்கு பழகிறோம், அந்த லைட்டுக்கு பழகிறோம். அப்போ என்னென்னா தூக்கம் தானாக வர வேண்டிய நேரத்தையும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி கண்ணை ஓப்பன் பண்ணி வச்சு பழகிறதுனால ஓப்பனிங்லேயே கண் இருக்குது. அப்போ அந்த லைட்டோடைய அந்த வெளிச்சம் கண்ணுக்கு பட்டு பட்டு கண் பிரச்சனையும் வரும். அது மட்டும் இல்லாமல் தூக்கத்துலேயும் பிரச்சனை வரும். தூக்கத்தில் பிரச்சனை வந்ததுன்னா எல்லா பிரச்சனையும் வந்துவிடும். அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், தூங்குறதுக்கு 1 ஹவர் முன்னாடி கம்பல்சரி ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, ஃபோன் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் தூங்கும்போது உங்கள் தலை பக்கத்தில் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ தலைக்கு மேலேயோ நிறைய பேர் தலைகாணி கடியெல்லாம் வச்சுட்டு படுக்கிறீங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது. காரணம் என்னென்னா அந்த ரேஸினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நைட்டு நீங்கள் தூங்கும்போது அந்த பாதிப்பு என்பதும் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆத்திர அவசரத்துக்கு எடுக்கணும்னு நினச்சாலும் எடுக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஃபோனை வச்சுட்டு கம்பல்சரி படுக்கணும்.
உடனே நீங்கள் கேட்கலாம், ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு ஃபோன் வந்ததுன்னா என்னங்க பண்ணுறதுன்னு. அப்படி ஆத்திர அவசரத்துக்கு ஃபோன் வந்ததுன்னா அதை அப்புறம் எடுத்து பேசிக்கலாம். உங்களுக்கு அப்படி டெய்லி நைட் ஆத்திர அவசரத்துக்கு யாரும் ஃபோன் பண்ண போகிறதில்ல. அப்படி எவனாவது உங்களுக்கு ஆத்திர அவசரத்துக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அப்படிப்பட்ட கான்டாக்டே கட் பண்ணிடுங்க. அவன் பார்த்துக்க முடியல, நடுராத்திரி 10-11 மணிக்கு மேலேனா அவனுக்கு வாழ்க்கையில் வாழ்ந்தா என்ன வாழாட்டி என்ன. நம்ம நிம்மதியை கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள் எதையும் நாம் பயன்பாட்டில் வைக்கக்கூடாது. என் ஃபோனெல்லாம் நான் சைலண்ட்டில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. எப்பயுமே சைலண்ட்டில் தான் இருக்கும். நம்ம விருப்பப்படும் போது தான் ஃபோனை யூஸ் பண்ணணுமே தவிர, ஃபோன் விருப்பப்படும் போது நம்ம போய் அதை ஆக்சஸ் பண்ணக்கூடாது. நம்ம கண்ட்ரோலில் ஃபோன் இருக்கணும். ஃபோன் பண்ணக்கூடிய கண்ட்ரோலில் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது. இந்த பழக்கத்தை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் படுத்த உடனே வந்து தூக்கம் வரும். இல்லாட்டினா படுத்தவுடன் நிச்சயமாக தூக்கம் வராது. உங்களோட பிரெயின் சப்கான்ஷியஸ் மெமரியில் என்ன போய் ஸ்டோர் ஆகிருந்தா, யாராவது ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா, யாராவது மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னா நான் உடனே ரிப்ளை பண்ண, நீங்கள் அந்த மோட்லேயே இருக்கீங்க. யாராவது என்ன கூப்பிடுவாங்க, நான் எதாவது ஆன்சர் பண்ணணுன்ற மென்டாலிட்டிலே இருக்கீங்க. எப்போ நீங்கள் நிம்மதியாக இருக்க போகிறீங்க? எப்பயுமே இன்னொருத்தனையே என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இன்னொருத்தர் சந்தோஷத்தையே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் எப்போது வரும்? இதை புரிந்து கொள்ளுங்கள். தூங்குறதுக்கு 1 ஹவர் முன்னாடி 10 மணிக்கு தூங்க சொல்லியிருக்கேன். 9 மணிக்கே ஃபோனை தூக்கி தூரம் வச்சிடணும், தூங்க ஆரம்பிச்சிடணும். இந்த பழக்கத்தை கடைபிடியுங்கள். நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு வேலையே நைட்டு ஜாப் தாங்க, நான் என்னங்க பண்ணுறது, நைட் ஒர்க்கு, நைட் ஷிஃப்ட்டு. அப்படிப்பட்ட வேலையே வேணாம், அதில் கோடி ரூபா பணம் வந்தாலும் வேணாம். கோடி ரூபா பணம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹெல்த்துக்கு எடுத்துக்கிட்டு அதை அனுபவிக்கிறதுக்கு ஹெல்த் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண போகிறீங்களா? கோடி ரூபா சம்பாரிச்சு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிட்டீங்க 60 வயசில் கஷ்டப்பட்டு உழைச்சி. பிபி, சுகரு எல்லா பஞ்சாயத்தும் வந்துருச்சு, கேன்சர்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் ஓட்டினா என்ன, ஓட்டாட்டி என்ன? அப்போ ஹெல்த்து தான் முதல் விஷயம். ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது தான் முதல் விஷயம். நைட் ஷிஃப்ட் பார்க்குற மாதிரி இருந்தால் இதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. நைட்டு தூங்குறதுக்காகத்தான், பகல் வேலை செய்கிறதுக்காகத்தான். அப்போ நைட்டை தூங்குறதுக்கு பயன்படுத்துங்க, பகலை வேலை செய்கிறதுக்கு பயன்படுத்துங்க. நைட்டு தூங்காமல் நீங்கள் உங்களோட டிஸ்டர்ப் ஸ்லீப்பாக இருந்ததுன்னா உடலில் கண்டிப்பாக பல பிரச்சனைகள் வரும். பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் பேக் பெயின் வரும், அப்புறம் மூலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், செரிமான கோளாறுகள் வரும். எல்லா பிரச்சனையும் ஒவ்வொன்றாக வரும். காரணம் என்னென்னா லேட் நைட் ஸ்லீப்பிங். அதாவது தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, டிவி பார்க்குறது, டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது. தயவு செய்து இந்த மாதிரியான எந்த ஒரு ஐபேடு எதுவுமே யூஸ் பண்ணாமல் தூங்குறதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மெயினாக நைட்டு தூங்கும்போது ஹெட்ஃபோனை மாட்டிட்டு பாட்டு கேட்டுகிட்டே தூங்குறது, ஏதாவது ஒரு ஸ்பீச் கேட்டுகிட்டே தூங்குறது, இது இருக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் தூங்கும்போது தூக்கத்தில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பழகணும். பாட்டு கேட்டால் எனக்கு சுகமாக தூக்கம் வருதுங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குங்க நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அப்புறம் அது இல்லாமல் உங்களுக்கு தூக்கம் வராது. அதுவே ஒரு பெரிய அடிக்ஷன் ஆயிரும். இது ஆரம்பத்தில் பழகுறது கஷ்டமாக இருந்தாலும் பழகுவது இப்படி பழகி விடுங்கள். அடுத்து என்னென்னா, மெயினாக உங்களுக்கு படுத்த உடனே தூக்கம் வரணும் அப்படின்னா பிளட்டில் கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோலாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சுகர் லெவல் கண்ட்ரோல்டாக இருக்கணும், பிபி கண்ட்ரோல்டாக இருக்கணும்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கம்பல்சரி 20 மினிட்ஸ் வாக் பண்ணணும். அது என்னங்க 20 மினிட்ஸ் வாக் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்டெப்ஸ் வரும். மாடரேட்டாக நீங்கள் வாக் பண்ணலாம் அந்த 20 மினிட்ஸு. எங்கள் சாப்பிட்டோன்னே நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களேன்னு ஒரு சில பேர் கேட்கலாம். சாப்பிட தான் நடக்கக்கூடாது, கால் நீட்டிட்டு சாப்பிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் சாப்பிடும்போது இந்த சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் அந்த இடத்துல ஃபயர் வந்து உற்பத்தி ஆகும். அதுதான் செரிமானம் பண்ணும், அந்த ஹீட். அது நீங்கள் நடந்துக்கிட்டே சாப்பிட்டிங்கன்னா செட் ஆகாது. அப்போ என்னென்னா, கால் மடக்கி வைத்துக்கொண்டு சம்மணம் போட்டுக்கொண்டு தான் கம்பல்சரி அமர்ந்து சாப்பிடணும். சேரில் உட்காந்து சாப்பிட்றீங்கன்னா சம்மணம் போட்டுட்டு உட்காந்து சாப்பிடுங்க, அப்போ தான் செரிமானம் ஆகும். அதுதான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் ரொம்ப ஹார்ஷாகவும் வாக் பண்ணக்கூடாது, வேகமாகவும் போகக்கூடாது. ஒரு மீடியமான வாக், ஒரு 20 மினிட்ஸ் 2000 ஸ்டெப்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வாக் பண்ணி பழகிட்டிங்கன்னா பிளட்டில் கொலஸ்ட்ரால் லெவல், சுகர் லெவல் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும். இதை நான் சொந்த அனுபவத்தில் அனுபவித்து சொல்கிறேன். நான் பட்ட ஒரு சில கஷ்டங்களை நீங்கள் படக்கூடாதுன்றதுனால சொல்கிறேன். அதனால் இதை வந்து உங்களுக்கு முன்னாடியே ஒரு அவேர்னஸாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹெல்த்து தான் மெயின். ஹெல்த்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணலன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதை கவனமாக கையாளுங்கள். அடுத்து என்னென்னா, கம்பல்சரி சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா ப்ரஷ் பண்ணிடுறீங்க. ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் அதை சொல்கிறது இல்லை. 1 மினிட் தான் ப்ரஷ் பண்ணணும். 1 மினிட்டுக்கு மேலே நீங்கள் ப்ரஷ் பண்ணீங்க அப்படின்னா ஈறுகள் பலவீனம் அடையும், ரத்தம் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள் வாயில் வந்துருச்சு, பல்லில் வந்துருச்சுன்னா உடம்பே கெட்டுரும். ஒரு மாட்டினுடைய ஹெல்த்தினஸை பல்லை பார்த்து தான் கண்டுபிடிப்பாங்க, மனிதனுடைய ஹெல்த்தினஸை பல்லை பார்த்து தான் கண்டுபிடிப்பாங்க. அப்போ அந்த பற்களும் ஈர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து பேஸ்ட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஏனென்றால் பேஸ்ட்டில் நினைத்து பார்க்க முடியாத கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேஸ்ட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு பல்பொடி யூஸ் பண்ணுங்கள். பல்பொடியிலையுமே ஹெர்பல் பல்பொடியாக பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ஆனால் நல்ல ஹெர்பல் பல்பொடியாக வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை எந்த ஹெர்பல் பல்பொடி வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா
நம்மளோட வெப்சைட் www.guruvinkarunai.com அப்படின்ற வெப்சைட் போனீங்கன்னா அதில் வந்து நம்ம மூலிகை பல்பொடி இருக்குது, கருவேலம்பட்டை, நாயுருவி வேர், அது மட்டும் இல்லை ஏகப்பட்ட மூலிகையினால் தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான பல்பொடி. இப்போவே நிறைய பேருக்கு பல் ஆட்டம் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பிளட் வர ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஒரு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து போட்டு ப்ரஷ் பண்ணுறீங்க. ப்ரஷ் பண்ணும்போது அது பாதிப்பை ஏற்படுத்தி பல் ஈறுகளை பலவீனம் அடைய செய்கிறது. அப்போ என்னென்னா மேக்ஸிமம் கையில் நீங்கள் வந்து பல்பொடியில் ப்ரஷ் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை வாரத்தில் ஒரு 3 நாள் நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். மற்ற நேரம் கையில் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணுங்கள். பற்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், இதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா பல்லு போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நல்லா தேய்ச்சா அழுக்கெல்லாம் போயிடும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் போகாது. எல்லாருக்கும் என்ன ஒரு நினப்பு இருக்குன்னா, நல்ல வெண்மையான பற்கள் இருந்ததுனா தான் ஹெல்த்தியான பல்லுன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பல் தான் ஹெல்த்தியான பல். ரொம்ப வெள்ளை கலரில் இருக்குன்னா அவங்க பல்லுக்கு ஏதோ வேலை செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். இல்லாட்டினா அதை வந்து அந்த ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க, அது பண்ணி அதை ஒயிட் பண்ணியிருப்பாங்க. ஸ்கேலிங் பண்ணுறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு பல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னா நீங்கள் எந்த வித ஸ்கேலிங்குமே வந்து நீங்கள் பண்ண தேவையில்லை. உங்களோட கையிலேயே அழகாக வந்து நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணலாம். அதுவும் அந்த கையில் ப்ரஷ் பண்ணுறது பல்பொடியாக, ஹெர்பல் பல்பொடியாக இருந்தால் வந்து ரொம்ப நல்லது. நம்ம guruvinkarunai.com வெப்சைட் போனீங்கன்னா பல்பொடி மட்டும் இல்லை, அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய மூலிகை உப்பு, அதாவது அந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான டாக்ஸின் சேர்த்தாத மிகச்சிறப்பான முறையில் நச்சுக்கள் நீக்கிய உப்பு, மலை தேன் இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட பொருட்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு உண்டான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம www.guruvinkarunai.com வெப்சைட்டில் இருக்குது. அதை வாங்கி வந்து பயன்படுத்துங்க. இல்லைடா உன் ப்ராடக்ட்டே எனக்கு பிடிக்கல போ அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு எந்த ஹெர்பல் ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதை வாங்கி பயன்படுத்துங்க. ஆனால் தயவு செய்து ஆர்கானிக்கான பொருட்களை பயன்படுத்துங்க. அதுதான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து என்னென்னா, கம்பல்சரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி குளிச்சிருங்க. அது வந்து அடுத்த மெயினான ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குளிக்கிறது சுடு தண்ணியில் குளிக்காமல் பச்சை தண்ணியில் குளிச்சு பழகுங்க. ரொம்ப ரொம்ப கோல்டு கண்ட்ரியாக இருக்குது, என்னால் அவாய்டே பண்ண முடியலனா மட்டும்தான் நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணணும். நீங்கள் பச்சை தண்ணியில் குளிச்சு பழகிட்டிங்கன்னா பாடியோட செல்ஸ் வந்து புத்துணர்ச்சி ஆகிடும். பச்சை தண்ணியில் குளிச்சு பழகிட்டிங்கன்னா அதில் அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. செல்களை புத்துணர்ச்சி பண்ணும், கிளாரிட்டி கொடுக்கும், சிந்தனையில் ஃபோக்கஸ் கொடுக்கும். ஆரம்பத்தில் அது குளிர்ச்சி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உங்களோட அந்த லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயர்ஸ் எல்லாமே அந்த சில்னஸுக்கு பழகிவிடும். உங்களுடைய லேயர்ஸ் எப்போ அந்த சில்னஸுக்கு பழகி விடுகிறதோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த குளிரே தெரியாது. அந்த குளிரே உங்களுக்கு வந்து பழக்கமாயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹாட் வாட்டரில் குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்காது. ஒருவேளை நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்கன்னா அன்னைக்கு கம்பல்சரி ஹாட் வாட்டரில் தான் குளிக்கணும். நார்மல் டைம்ஸில் நீங்கள் சில் வாட்டர் பயன்படுத்தி குளிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி இயர்லியராக சாப்பிட்றீங்க, அப்புறம் ப்ரஷ் பண்ணுறீங்க, ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சிடுறீங்க. குளிக்கும்போது கம்பல்சரி தலைக்கு ஷாம்பு போடாதீங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை மேக்ஸிமம் 2 டைம் தான் ஷாம்பு யூஸ் பண்ணணும், எப்பேற்பட்ட ஹெர்பல் ஷாம்புவாக இருந்தாலும். அப்படி இல்லாட்டினா முடி வந்து நிச்சயமாக கொட்டிவிடும், அழகு போயிடும். அதனால் கம்பல்சரி அடிக்கடி ஷாம்பு யூஸ் பண்ணுற பழக்கத்தை கைவிட்டு விடுங்கள். மேக்ஸிமம் இந்த சோப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஹெர்பல் சோப் கிடைக்குதோ அந்த ஹெர்பல் சோப்பு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குருவின் கருணை ப்ராடக்ட்டில் அந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா குப்பை மேனி சோப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குப்பை போன்று இருக்கக்கூடிய உடலையும் தங்கம் போல ஜொலிக்க வைக்கக்கூடிய அந்த குப்பை மேனி கீரையினால் உருவாக்கப்பட்ட ஒரு ஹெர்பல் சோப்பு. நிறைய பேர் பயன்படுத்தி அரிப்பு, உடல் சம்பந்தமான படர்தாமரை பிரச்சனைகள், தோல் நோய்கள், அது மட்டும் இல்லாமல் சொரியாசிஸ் போன்ற நோய்கள்லாம் குணமாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பலன்னு மேனியை வைத்திருக்கக்கூடிய அற்புதமான சோப்பு, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ரெகுலராக குப்பை மேனி சோப்பு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நம்ம உடம்பை நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னா அதற்குண்டான ஹெர்பல் சோப்பு கம்பல்சரி வந்து பயன்படுத்தணும். ஸோ தூங்குறதும் கொஞ்சம் ஏர்லியராக வந்து தூங்கிடுங்க. அந்த தூங்குறதுக்கு முன்னாடி குளிக்கிறதும் ஏர்லியராக பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு படுக்கிறது ரொம்ப 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 நல்லது. அடுத்து என்னென்னா, இப்போ 10 மணிக்கு பெட்டில் படுத்துட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அன்னைக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்கள் மனசை பாதிக்குதுன்னு கவனிங்க. அன்றைக்கி உங்களை யார் டார்ச்சர் பண்ணா, வெறுப்பேற்றுனா, துக்கப்படுத்தினா, துயரப்படுத்தினான்னு யோசிச்சிங்கன்னா பஞ்சாயத்து பண்ணவன் எவனாவது 1-2 பேர் வருவான். அவனை தயவு செஞ்சு அப்போவே மன்னிச்சிருங்க. இல்லாட்டினா இந்த பேகேஜை நீங்கள் கேரி பண்ணுவீங்க அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம்னு. இவன் பண்ணிட்டு போயிடுவான். இதை நீங்கள் கேரி பண்ணுறதுனால உங்களோட ஹெல்த் வந்து பாதிக்கப்படும். நீங்கள் அப்போ எதை வந்து பண்ணணும்னா, தூங்கும்போது அன்றைக்கி என்ன சம்பவம் நடந்ததோ அந்த சம்பவத்துக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதை செஞ்சுருக்கிறாரு, அதை இவன் மூலியமாக செஞ்சுருக்கிறாரு, அப்போ நான் தான் வந்து இதில் ஏதோ ஒன்று கற்றுக்கணும்னு லெசனை கற்றுக்கிட்டு அந்த சம்பவம் பண்ணாலும் மன்னிச்சிருங்க. அந்த டாக்ஸின் சேராத அந்த விஷத்தன்மை உங்களுக்குள் வளராது. இல்லை என்றால் கொடூரமான மனிதராக போக போக மாறிடுவீங்க. அப்போது மன்னிச்சிருங்க, அந்த ஆளையும் மறந்துருங்க.
ஆனால் எதை மறக்கக்கூடாதுன்னா லெசனை மறக்கக்கூடாது, அந்த பாடத்தை மறக்கக்கூடாது. இந்த தன்மையில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த 6லேருந்து 7 விஷயத்தை ரெகுலராக கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா படுத்த உடனே தூக்கம் வரும். நிறைய பேருக்கு தெரியும் தூக்கம் தான் இருக்கிறதுலே பெரிய சொத்து. ஒரு சில பேர் தூங்கிக்கிட்டே இருப்பான் வேறு வேலை வெட்டியே இல்லாமல். அந்த தூக்கத்தை சொல்ல நல்ல உழைப்புக்கு அப்புறம் நல்ல ஃபன், அந்த ஃபன்னுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய நல்ல தூக்கம் அயன உறக்கம்னு சொல்லுவாங்க. ஜாதக கட்டத்தில் 12வது கட்டம் உறக்கஸ்தானம். 12 கட்டத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்தானம்னா உறக்கத்துக்கு ஒரு ஸ்தானமே கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு தூக்கம். பல பேர் தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுட் ஹேபிட்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நைட்டு நேரத்தில் ஹெவி ஃபுட் எடுத்துக்காமல் ஃப்ரூட்ஸ், நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸு, விட்டமின் சி இருக்கக்கூடிய ரிச் ஃபுட்ஸ், விட்டமின் சி இருக்கக்கூடிய ரிச் ஃப்ரூட்ஸ், அந்த புளிப்புச்சுவை இருக்கக்கூடிய அந்த பழங்களை அந்த காய்கறிகளை நீங்கள் யூஸ் பண்ணும்போது விட்டமின் டியை நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக வந்து சூரிய ஒளியிலிருந்தும் மற்ற உணவுகளிலிருந்தும் எடுத்துக்கொள்ளும்போது உங்களது ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு அந்த சாப்பாடு மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸு உள்ளே போகிற மாதிரி பயன்படுத்துங்க. அப்படி பழகுங்க. உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். படுத்தவுடன் தூக்கமும் வரும். இதை பின்பற்றினால் வாழ்க்கை மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. இப்போ நான் சொன்ன தகவல்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு தயவு செய்து உங்களை சார்ந்தவங்க விட்டு அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிம்மதியான வாழ்க்கை வாழட்டும், சந்தோஷமான வாழ்க்கை வாழட்டும். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைமில் நம்ம பண்ணுற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைமில் 1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட் வந்து போனீங்கன்னா அதில் குரு பூர்ணிமா கிளாஸுக்கு உண்டான லிங்க் இருக்கும். அதில் போய் உங்களது பேரை வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால் தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.